எனக்கு மட்டும் ஏன்னா இவ்வளவு பிரச்சனையே கொடுக்குறேன். பிரச்சனை வந்தாத்தனா கோயிலுக்கு அர்ச்சனை பண்ண வரேன். இல்லாட்டி நான் தான் கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணிக்கல தெரியறேன். இன்னொரு 40 சுத்து 10 சேர்த்து 50 சுத்து. என்னடா பரிகாரம்? பரிகாரம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன? நாம கொடுக்கிற பொருள் அடுத்தவங்களுக்கு பயன்படும். அதுக்காக தாண்டா பரிகாரம்னு பேர் வச்சாங்க. புரியலையே. இப்போ நம்ம ஒருத்தங்களுக்கு 1 கிலோ அரிசி கொடுத்தோம்னா வாங்கிட்டு போய் அதை பொங்கி சாப்பிடுவாங்க. இதை நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க? வேற எதுவும் இல்லையே. வேற எதுவும் இல்ல. தம்பி மூணா, என்னண்ணே? பரிகாரத்துக்கு விட்டு போன துணியெல்லாம் பாழாயிடக்கூடாது. எடுத்து வச்சு அடுத்தவங்களுக்கு பயன்படும் எடுத்து வைக்கிறா பாத்தியா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமாடா? நமக்கு பாவம் சேராம இருந்தாலே போதுண்ணே. முத இந்த கோயில வேலைக்கு சேர்ந்த பொழுது என்ன வேலை தெரியுமான்னு கேட்டானுங்க. வேலையில நான் தரமெல்லாம் பார்க்க மாட்டேன், கொடுக்குற வேலையை இழுத்து போட்டு செய்வேன் 100 வார்த்தை சொல்லிவிட்டு. அந்த பாவத்துக்கு ராத்திரி பகலா ரெஸ்ட் கொடுக்காம வச்சு செய்யறானுங்க. இஷ்டம் இல்லாட்ட வேலையை எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியதானே இழுத்து. என் மேல உனக்கு இருக்கிற அக்கறை புரியுற கற்பு தவளை. இருந்தாலும் வீட்டுல இருக்கிற 3 பொண்டாட்டிக்கிட்ட முறத்தடி போடுறது யாரு? இந்த மூஞ்சிக்கு 3. ஏன் நீ 4வது வரியா? சமுதாய நோக்கு என்ன இழுத்து? என்னடா கூட்டமா நிக்கிறாங்க? இந்து ஆளுங்க எல்லாம் நம்ம ஊருக்காரங்க தான். ஏன்டா கூட்டம் அதிகம் வர்றதுக்கு முன்னால குளிச்சுட்டு கோயிலுக்குள்ள போக சொல்லலாம்ல? பல்லு விளக்க பிரஸ் வேணும்ல, பெருசுக்காக வெயிட்டிங்க. ஏன்டா பெருசா எல்லா பிரஸையும் வச்சிருக்காரு? குடும்பத்துக்கே ஒரு பிரஸ் தான். தம்பி, ஆளுக்கு ஒரு பிரஷ் பைக்கு செல்லுன்னு பூமியை பிளாஸ்டிக் கழுவ மாத்ததுல எனக்கு உடன்பாடு இல்லப்பா. அடடா, தேஞ்சு டேமேஜ் ஆகுற வரைக்கும் ஒத்த பிரஸை யூஸ் பண்றதா இந்த குடும்பத்தோட வழக்கம். குடும்பத்தோட வழக்கம் பிரஸ்க்கு மட்டும் தானா? எல்லாத்துக்கும் தான். இந்த குடும்பத்துக்கு வாச்ச இன்னொரு பிரஸா? ஆமா, ஒரு பொண்ணு இப்படி 4 பேரை கல்யாணம் பண்ண சம்பாதிச்சிருக்கோம். அநியாயமா இருக்கே. நீ மட்டும் 3 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு தப்பு இல்ல. உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? வேண்டிக்கிட்டு விளக்காத்துக்குமா ரெட்டப்புல பிறக்கும். சரிண்ணே. அந்த காலத்துல எல்லாம் தண்ணி பஞ்சத்தை போக்க 6 குளத்தை வெட்டினாங்க. இப்ப என்னத்தை வெட்டுறாங்க? இப்பதான் ஆளை வெட்டுறாங்களடா. அண்ணே எங்க? யார்? துளசியா? 5 நிமிஷத்துல வந்துடுறேன், கடையை பாத்துங்க நான் சொல்லிட்டு போனா. அரை மணி நேரம் ஆச்சு, அவள் வரல, ஒரு கஸ்டமர் வரல. இந்தா வந்துட்டாலே. ஏய், இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? ஒரு டம்ளர் உச்சா புடிச்சு கொடுக்க அவர்தான் இவ்ளோ லேட் பண்ணிட்டாரு. நான் என்ன செய்ய? அவனோட உச்சாவை நீ மாட்டோட உச்சா. உன்னை யாரு போக சொன்னது? கோமியம் வாங்குறதாக்கல குசுபு பண்ண போயிருப்பா. தெய்வானா, அதான் நான் மிஷினா சுவிட்ச போட்டோம் நான் சொய்யின்னு வர்றதுக்கு வர நேரத்தில் தானே பிடிக்க முடியும். நாய் பிடிக்கிற வண்டி வரட்டும், உன்னை பிடிச்சி கொடுக்குறேன். ஜியா, நேற்று ராத்திரி கோயில் வளாகத்துல கொலு சத்தம் கடிச்சாமே, உனக்கு தெரியுமா? அப்படிதான் பேசிக்கிறாங்க. கோயிலுக்குள்ள பேய் எப்படி இருக்கும்? ஜெயிலுக்குள்ள திருடங்க மட்டுமா இருக்காங்க, போலீஸ் தானே கூட இருக்காங்க. உறவினர்கள் ஒரே இடத்துல தானே இருப்பாங்க. அதே மாதிரி தான் சாமி இருக்கிற இடத்துல தான் சைத்தானும் இருக்கும். நான் சொல்றது பொய்ன்னு நினைக்கிறீங்களா? அங்க பாருங்க. கிளவி கற்பனையில குளவியை விட்டு கொட்ட வைக்க. துளசி, கோயிலோட மேற்கு வாசல்ல பேய் ஓட்டுறாங்கல்ல, ஆமா. அப்படி ஓட்டுற பேயெல்லாம் கோயிலுக்கு பக்கத்துல தானே தங்குது. இருந்தாலும் கோயிலுக்குள்ள பேய் எப்படி வரும்? காஞ்சனா படத்துல கோயிலுக்குள்ள பேய் வரல, நல்ல பேயா இருந்தா யாராலையும் தடுக்க முடியாது தெரியுமா? தேவி, சொல்லுக்கா. இன்னையோட 4 நாளா அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப நல்ல மனுஷன் இல்ல? என்ன பாவத்துக்கு பரிகாரம் பண்றானோ அவனை போய் நல்ல மனுஷன் சொல்றியக்கா? அதானே. உங்களையெல்லாம் மலையில இருந்து அப்படியே ஊட்டி விட்டானே. தானம் கொடுக்கறவங்கள தப்பானவங்க, அதை வாங்கி திங்கிற நீங்க ரொம்ப யோக்கியமா? அட, உங்களுக்கு ஏன் கோவம் வருது? ஒழுங்கா ஓடி போயிருங்க, இல்ல மாட்டை அவுத்து மண்டையில கொட்ட விட்டுரு. மாடை படுறா மண்டையில கொட்டும் மாடப்பாயமாவன. ஏய், எக்கடா இருக்கா? ஓகே, நேரே வந்து பேசுறேன். என்னென்ன தெரியுங்க? அட கடுப்ப கலப்பாதப்பா. தானம் பண்றவங்க எல்லாம் தப்பானவங்க எப்படி? நம்ம கூட தான் இந்த கோயில மிச்சமான எல்லாத்தையும் நைட்டான கூட பரவாயில்லன்னு ஆசிரமத்தில் கொண்டு போய் கொடுக்குறோம். அதுக்காக நம்ம தப்பானவங்களா? நீயே சொல்லு. ஃப்ளாஷ்பேக் சொன்ன ஃப்ளாட் ஆகிட்டோம், கேட்டவன் நம்ம கிழிச்சிட்டோம். அடுத்தவன் ஃப்ளாஷ்பேக்கை கேட்கவே கூடாது, அதுவும் அர்த்த ராத்திரியில் கேட்டிருக்கவே கூடாது. எப்படியோ அண்ணன் பேய் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு. அப்படியே இருந்தாலும் போலீஸில் போட்டு கொடுத்த இவனை தானே ரிவெஞ்ச் பண்ணணும். கடவுளே கதைன்னு கால் மாட்டில் கிடக்கிற என்ன எதுக்கு அட்டாக் பண்ணணும்? என்னென்ன டே தம்பி, வெள்ளை பேப்பர்ல புள்ளி வச்சு பார்த்தா கருப்பா தெரியும். கருப்பு பேப்பர்ல கலர் கலரா ஊத்தினாலும் அது என்ன வெள்ளையாவா தெரிய போகுது? கண்ணை மூடிக்கிட்டு தோண எப்படி பேய் வருது பார்த்தறேன். பேய்க்கு பயந்து வேலையை விட்டு போயிட்டோம்னா 3 பேருமே மொத்துவாளுங்க. அறகுறையா வெந்ததை ஆம்புலன்ஸ்ல ஏத்துன மாதிரி. அப்படி என்ன யோசனை?
விஜயா, ராத்திரி உன் கனவுல பேய் வந்ததா சொன்னீங்க. அது 6 மலை சேலை கட்டி இருந்துச்சா இல்ல 8 மலை சேலை கட்டி இருந்துச்சா? சும்மா கிடக்க மாட்டேன். பகல்ல பீதியை கழிப்பிட்டு ராத்திரியான பேத்தியை கட்டி பிடிச்சி படுத்துக்கிறேன். ராப்பகலா பேதி ஆகிறது எங்களுக்கு தானே தெரியும். ஆமா, யார் யார் கனவுல எந்தெந்த பேய் எப்படி எப்படி எல்லாம் உள்ள நுழையுதுன்னு 7 வருஷம் 7 இடத்த எஜமானியமா மாதிரி பேசிட்டு இருக்கேன். 7 எடுத்தது உனக்கு தெரியாதா? எங்க? யமனோட ஏர்போர்ட்ல தான். ஆம்பளைங்க கணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்தா கனவுல காட்டேரி கற்பழிச்சதா அர்த்தம். உன்னையோடவ அப்ப ஒரு பொம்பளை கண்ணத்துல கை வச்சிருந்தா என்ன அர்த்தம்? கன்சீவா இருக்கான்னு அர்த்தம். அடி செருப்பால என் புருஷன் ஃபாரின் போய் 10 வருஷம் ஆகுது, நான் கன்சீவா இருக்கனாமே. எவடி அவ சொல்றது? வியாபாரம் செய்யற இடத்துல வெட்டியா பேசாம அதோ ஃபாரினர் வந்துட்டாங்க, போய் பொழப்ப பாரு. Hi, 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 hi. I am Iluku. Once upon a time, 1000 years before, one of our king, king. Wow. Cheese. ஏன் வாங்க மாட்டேங்கிற? வாங்கிக்க. இந்தா வாங்கிக்க. மாமனார் மாமியாருக்கு சோறு வைக்காத கையால மாடு கீரையை வாங்க. நீங்களும் புருஷனை அடிக்காம இருந்தாலே புண்ணியம் தானா தேடி வரும். அவர் பூமி டோட்டலி டாமினேட்டிங் மாமி. இழுத்து வாப்போங்கதே. எல்லாம் ரெடியா? மூணா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ் ஒண்ணியா. பொண்ணுக்கு பெரிய பான்ற இடத்துல ஒரு கையெழுத்து போட்டு 500 ரூபா தரணும் இருக்காங்க. அதை நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இதுகளை நீ பிக்கப் பண்ணிக்க. 17 வயசு பொண்ணுக்கு கல்யாணம்னு ஃபோன் வந்துச்சு. 17 வயசா? ஐயோ, அடமுண்டகனி முறைக்கிறாரு. நீதா பொண்ணோட பெரியப்பனா? 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வந்து அப்பாவே பெரியப்பாங்க. 3 தாரம் கொண்டவனுக்கு யோகம் கூரையை பிச்சுட்டு கொட்டும்னு ஒரு ஜோசியக்காரன் சொன்னான். ஆனால் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு தேளு கூட பாப்பட்டு கொட்டலையே. இப்படி உள்ள வந்தாங்க. நைட்டு சத்தம் கேட்டு சொன்னேன், கேட்டீங்களாண்ணே? இங்க பாருங்க. எந்த வழியிலடா இறங்குனீங்க? நேத்து நாங்க ஆழ்நிலை தனத்துல இருக்கிறப்ப நீங்க தான் எங்களை பார்க்காம கதவை சாத்திட்டு போயிட்டீங்க. உங்க ஊர்ல திருட்டுக்கு பார்த்து தியானமா? ஐயோ, நாங்க திருடெல்லாம் வரல, மீனாட்சியோட வலையில எடுக்க வந்தோம். என் கிளாஸ்மேட் மீனாட்சி நேத்து உண்டியில காசு போடுறப்ப 1.5 வலையில உண்டிக்குள்ள ஊந்திச்சான். எடுத்து கொடுத்தா பிஎஃப் ஓகே சொல்லிட்டா. பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறேன்னு சொன்னான். சீக்கிரமா கதவை தரங்க, பசி எடுக்குது. பார்த்தா தெரியல. பார்க்காமலே தெரியுதுடா. உங்களை ஜெயில கொண்டு போய் தள்ளி கழுதிங்க வைக்கிறேன். தம்பி, போலீஸ் போடு. அண்ணே இங்க வாங்கண்ணே. என்ன? போலீஸ் கூப்பிட்டா நிர்வாகத்துக்கு தெரிஞ்சிடண்ணே. ஏற்கனவே தர்மகத்தை உங்க மேல காண்டு இருக்காரு. கூட சேர்த்து வேலை எடுத்துக்கிட்டு. இது நமக்கு தேவையா? யாரா இருக்கா? சத்தங்கத்தம் போடாம அமைதி அதே இடத்துல இருக்கணும். அண்ணே, டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன். கேட் தரங்க. மோனா, இவளுக்கு மட்டும் தெரிஞ்சது தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச மாதிரி. அவள்கிட்ட இருந்து கேரியர் மட்டும் வாங்கிட்டு அனுப்பிடு. அதான் நம்ம கேரியருக்கு நல்லது. என்னடா டிஃபன் வேணும்? எனக்கு பூரி. டேய், எனக்கு தோசை. ஏன்னா நீங்க மட்டுமா இல்ல மொத்த கிளாஸ் வந்து இறங்கி இருக்கடா? மீனாட்சி ரொம்ப நல்ல பொண்ணு. எங்க 4 பேர்ட்ட மட்டும் தான் சொன்னா. அண்ணே, அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? மீனாட்சியோட நால்வர்ட்டம்மா. அப்பார் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர். யார் இல்லாதப்ப அங்க நின்னு இப்ப என்ன வேண்டுதல்? கிரவுண்ட்ல நின்னு வரம் கேட்டா காட் கன்ஃபியூஸ் ஆயிராருமா. அதான் யாரும் இல்லாத நேரத்துல வேலைக்கு வேட்டு வச்சிராதுன்னு மனமுறிய வாங்கிட்டு இருக்கேன். சாப்பாடை கொடுத்துட்டு கிளம்ப, பசிக்குது. 4 சரி இட்லி தோசை 4 வடை. டிஃபன் வாங்கி கொடுத்த எப்படி பாருச்சு? டிஃபன் கவர்ல கூட மீனாட்சி பவன் இருந்ததுனால தான் சாப்பிட்டோமே. இந்த 4 கிழிஞ்சு போன பசங்களை யாருக்குமே தெரியாம நாங்க வெளியில அனுப்பிட்டா 501 ரூபாய்க்கு பால் வாங்கி நான் அபிஷேகம் பண்றையா. சாமி, என் சம்சாரத்தோட தாங்க முடியல. அவளை சமாளிக்கிறதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். அவனே அவன் சம்சாரத்தை சமாளிக்க வழி தெரியாம தான் இங்க வந்து கிடக்குறான். ஓ சம்சாரத்தை சமாளிக்க அவன்கிட்ட போய் வழியை கேட்கிறேன். ஏய், என்ன அடிச்சு பாக்குற? ராத்திரி அன்னதானத்தை கட் பண்ணி விடுவாமா? தம்பி, தண்டவாளத்தை தள்ளி வச்ச ட்ரெயின் தானா ஓடுனதா சரித்திரமே இல்லப்பா. பொண்டாட்டியும் பிரச்சனையும் ஒண்ணுதான். ஃபேஸ் பண்ண கத்துங்கடா. போங்க. சரிங்கண்ணே. டே மண்டாமிக்கு காலமிக்கு ஒழுங்கு மரியாதை அவன்கிட்ட சொல்லி வைங்க. ஏதாவது அவன் புதுசா ட்ரை பண்ணானா உங்க 3 பேரையும் கொண்டு போய் அங்க அமுக்கி விட்டுறாமா. என்னாச்சுக்கா? பஞ்சர் ஆயிடுச்சுடி. ஆசிரமத்துக்கு போயிட்டு வர வழியில எங்களை இறக்கி விட்டுறீங்களா? சரி வாங்க. இப்படிதான் பைக்கில் லிஃப்ட் கேட்டு ஏறின பொண்ணுங்க பல பசங்களோட பர்ஸை பஞ்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணு ஓகே பண்ணுறதுக்குள்ளேயே ஓட்டாண்டி ஆயிடுறானுங்க. இவன் 2 பொண்ணை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண போறானோ? நீ ஏன் 3 வச்சு சமாளிக்கிறப்ப அவனால முடியாதா? செல்லக்குட்டி, மாமா விட்டு எங்க போன? என்ன தேடிட்டு இருக்க? அட, என் சம்சாரம் வந்தா மிஸ் ஆயிட்டாப்பா. சொல்லவே இல்ல. எங்க இருக்கா? சின்ன குட்டி சிக்கிட்டா, சின்ன குட்டி சிக்கிட்டா.
சமுதாயம் நோக்கி இந்த செல்லு நான் மேலே இருக்கிறவன் மூத்தவன், நடுவுல இருக்கிறவன் நடுவுலவன், இவ ஏன் சின்ன குட்டி. 3 பேர் ரப்பர் பண்ணா ஞாபகமா வச்சிருக்கா. பொண்டாட்டி காமிக்க சொன்னா போன காமிச்சுட்டு இருக்க. ஏய் என் பொண்டாட்டியை பார்க்கறது உனக்கு என்ன அப்படி ஒரு அக்கறை? பார்த்தா ஒரு ஜென்ரல் நாலேஜ் வளரும்ல. என் பொண்டாட்டியை பார்த்தா உனக்கு சென்ட்ரல் நாலேஜ். ஆமா இங்க வா. செருப்புகள் சத்யா குருவே, இப்படி உருண்டு திரண்டிருப்பதற்கு காரணம் என்ன? நானும் சிறுமூளை வரை சென்று சிந்தித்தேன் குருவே, தெளிவு ஏற்படவே இல்லை. கொண்ட கடலைகளா, உண்ட சோறு தின்னுட்டு ஒரே இடத்துல கிடந்தா இப்படி திரளத்தாண்டா செய்யும். சிறுமூலையிலடா, இங்க இருக்கிற சனி மூளை வரைக்கும் தினசரி வாக்கிங் போங்க. வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். ஏற்றம் மாற்றம் நமக்கு எதற்கு? ஆமா, ஏமாறதுக்கு நாங்க இருக்கிற பொழுது உங்களுக்கு எதுக்கு? அதுக்கு யார ஏமாத்துறது? ஐயோ, உங்களை நான் அப்படி சொல்லுவேனா? இதை விட கேவலமாலடா திட்டுவேன். ஐயா, நீங்க சொல்ற வேலைக்கு கிளம்பிட்டியா? தர்மமே செய்யாத தர்மகத்தா முகரே பாரு. எதுக்கு நீ இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுடி. எதுக்கா? அடுத்த மாசமே அரேஞ்ச் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டேன். உன்னை யார் தடுக்க சொன்னது? நான் தான். பையனோட பர்ஸ் பஞ்சர் ஆனாலும் பரவாயில்ல, அவன் மனக்காயத்துக்கு யாரு டிஞ்சர் போட்டு வரீங்களோ அவளையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு 2 பொண்ணுகளுக்கும் கும்பச்சி விட்டேன். அதுல பாருங்க, சின்ன குட்டி சிலிப்பிக்கிட்டு தெரியுறா. நீங்க மட்டும் தான் கடவுளுக்கு சேவை செய்யணுமா? நான் செய்யக்கூடாதா? அதானே. ஆமா ஆமா, காதலிக்கிறவங்க இம்ப்ரெஸ் பண்ண இப்படியெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். நீ மத்த எந்த விஷயத்துல வேணாலும் தலையிடு, ஆனா இந்த விஷயத்துல நீ தலையிட்ட சூரியன் படாத இடத்துல சுடுதண்ணியை மோந்து ஊத்தி போடுவோம். நீங்க 2 பேரும் பர்த்டேக்கு ட்ரீட்டா கேட்டதுக்கு பிறகுதான் படத்துக்கு கூட்டு வந்தீங்க. ஆனா கேட்காமலே பாப்கார்ன் வாங்கி கொடுத்துறணும், ஐஸ்கிரீமோட. அண்ணா ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, எங்க எடுத்தீங்க? எடுத்து உனக்கு தானே தெரியும். டேய், பரிகாரத்துல விட்டத பதுக்குனது எங்களுக்கு தெரியும். 3 பொண்டாட்டி கட்டி என்ன பிரயோசனம்? எல்லாம் வீட்டை துருப்பிடிச்சு கிடக்கு. என் எதிர்காலம் இப்படித்தான் ஆகும்னு ஏதாவது ஒரு ஜோசியக்காரப்ப ஏற்கனவே சொல்லியிருந்தானா ஒரு கல்யாணம் கூட பண்ணாம நல்லா லவ் பண்ணிட்டு அப்பவே பிரேக்கப் பண்ணியிருப்பேன். எனக்கு என்னவோ போகிற போக்க பார்த்தா குதிரை தான் குட்டி போடும் போல இருக்கு. இந்த நேரத்தில் யாரு 3 பொண்டாட்டிகளுக்கு எவ்வளோ கோச்சு கேட்டுருச்சோ. தம்பி, காவல் முடிஞ்சிருச்சா? நீங்கள் தூங்கிட்டீங்களோன்னு வேவு பார்க்குறியா? பாருடா, காட்டில் ஒரு பிரச்சனைனா யானை மண்டையில் உட்கார வச்சிடறாங்க, நாட்டில் ஒரு பிரச்சனைனா குதிரை கொண்டையில் உட்கார வச்சிடறாங்க. சரி, எங்கிட்ட உட்கார வைக்கட்டும். அப்போ வேலையை கொடுத்துட்டீங்களே, சம்பளம் எங்கடான்னு கேட்டா நான் பின்னால செய்யறேன்டா, ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லையாடான்னு கேட்குறானுங்க. அண்ணே, உங்கள் ஃப்ளாஷ்பேக் யார் நான் கேட்டது? காலம் கட் பண்ணலையா? எங்கள் ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நீங்கள் கேட்பீங்களாப்பா? இதே ஒரு பொண்ணு மட்டும் சொல்லியிருந்தா கேட்டுட்டு கிறுக்குத்தனமாக உதவியும் பண்ணுவீங்க. அதில் விழுந்த பொண்ணுங்க உங்களுக்கு ஒரு பிள்ளையை பெற்றுட்டு இவனுக்கு வாக்கப்பட்டு வீணா போயிட்டோமேன்னு உங்கள் ஃப்ளாஷ்பேக்கை வேற ஒருத்தன்ட்ட சொல்லுவாங்க. இப்படி தர இந்த ஜென்ரேஷன் ஓடின்னு இருக்கு. இதுக்கு கவுண்டர் கொடுற? கொடுக்க மாட்டியே? விட்டுருந்தா தொட துண்டாயிருமே. குருவே, அரை நாள் லீவ் எடுத்துக்கொள்ளலாமா? ஏய், ஏண்டா ஆயுசுக்கு நீங்க லீவ்ல தானடா இருக்கீங்க? அரை நாள் இல்ல 6 நாள் உள்ள கொட்டிக்கிறதுக்கு லீவ் விட்டு பாருங்க, அப்ப தெரியும் வாழ்க்கைன்னா என்ன. கறவை மாட்டின் காது விழும்படியாக கேட்பது. மீனாட்சி பவன் இருந்ததுனால தான் சாப்பிட்டோமே. மொட்டை அடிக்கிறப்போ கொலசாமி மீனாட்சி வேற மறக்காம சொல்லிக்கினே இருக்கணும்டா. கூட பிடிக்கிற மீனாட்சியை கிள்ளிக்கிட்டே இருக்குன்னு நினச்சிருந்தாடா நீ. இப்போ மொட்டை அடிக்கிற டைம் மட்டும் இல்லை, லைஃப் டைம்லேயே மீனாட்சி மறக்காத அளவுக்கு முண்டையில் மார்க் போட்டு விட்டுறேன். எஸ்கேப் ஆயிட்டீல? என்கிட்ட இருந்த மண்டையில் மார்க் மட்டும் தானே போட்டு விட்டுருப்பேன். அவனை நீங்கள் சும்மாவோட டார்ச்சர் பண்ணீங்க. கோயிலுக்குள்ள உட்காந்து அதுவும் சிக்கனு லெக் பீஸ் கேட்டீங்கல்ல, இப்போ அவன் நெக் பீஸ் எடுப்பா பாரு. நேர்த்தி கடன் செய்யறப்ப ஏன்டா பின்னாடியே போற? அவன் சேர்க்க சரியில்லை ஆத்தா. போடா, ஏய் என்னடா பேசுற? குதிரைக்கு உத்தரவாதம் இல்ல, வா ஓடிடலாம். ராத்திரி முழுக்க குதிரையில் உட்கார வச்சுட்டு பகல்லையும் மொட்டை போடுற வேலை கொடுத்தா
4 மண்டையில் கூட கீரல் போடுறேன்னா அப்போ கண் விழிச்சதுக்கு என்ன மரியாதை இருக்கு? அதுக்காக வேலையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கம்சனே வராத அளவுக்கு கந்தல் துணிக்கு பெருக்க விட்டுறதா? மகளே, நடிப்பாலும் கண்ணீர் துளி வரலாம், ஆனால் உழைப்பால் மட்டும்தான் வேர்வை துளிகள் வரும். உன் கணவனை நன்றாக உழைக்கச் சொல். போதா கோழி, உழைப்பை பத்தி நீ பேசுறிய? சைட் அடிச்சுக்கிட்டு இந்த சண்டால சட்டக்குன்னு திரும்பிட்டானே. காக்கா கடா, நான் சொல்றது கேக்குதாடா? வயிற்றுக்கு லீவ் எடுங்கடான்னா தவத்துக்கா லீவ் எடுக்கிறீங்க? இப்படி ஏமாத்துற நாரப்பயல்கள் இந்த பொண்ணுகளுக்கு ஏன் தான் பிடிக்குதுன்னு தெரியலையே. ஐ, பசுமாடு தலையில பாவாடை வந்துச்சு. எவன் அந்த தருத்தரத்தை என் தலையில போட்டவன்? தலை மேல பாவாடை விழுந்தா பாவம் போனதா அர்த்தம். பாவம் போயிடுமா? என்ன பண்ண நான் சொல்லியிருக்கேன்? எக்ஸ்கியூஸ் மீ. என்னது ராக்கெட்டுக்கே ஜன்னல் வைக்கிறப்போ பாவாடைக்கு ஏன் வைக்க கூடாது? இதெல்லாம் குப்பை தொட்டியில் போட்டா குப்பைக்கே கோவம். அதனாலதான் அவன் மண்டையில போட்டாங்க. மண்டையில போட்டாங்களா? நம்ம பாவாடை எப்படி இவன் கையில? உள்ள இருந்து பட்டா யாருக்கு தெரியாதுன்னு பாட்டியே. இப்ப நான் பார்த்துட்டு இல்ல, இதே மாதிரி பகவான் மேல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. அவன் யாரும் தப்பிக்க முடியாது. அப்படின்னா நான் யாருன்னு உன்னால ஏன் பார்க்க முடியல? எனக்கே தெரியாம எனக்கு பிறந்தவனே இன்னையோட நீ குலோசலா. நாங்கெல்லாம் பஞ்ச் பண்ற ஃபைட்டர் செட்டு இன்ச்சு கேப்ல எஸ்கேப் ஆகிற ஆளுங்க எங்க கிட்டேவா? மண்டையில கல்லை தூக்கி போட்டு ஏறக்குறைய 10 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. போலீஸ்ல எவனும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே. அண்ட கட்டு மைனர் பேச்சு கொடுத்து பாப்பா. தம்பி, தலையில எப்படி இப்படி அடிபட்டுச்சு? தலையில எப்படி அடிபட்டுச்சு? ஓ, பேச முடியாதா? மன்னிச்சுக்கப்பா, நீ பாப்பா. நில்லுப்பா, யாருக்கு வாய் பேச வரான்னு சொல்ற? தம்பிக்கு தேங்காய் உடைச்ச மாதிரி சும்மா டான் டான்னு பேசுவேன். பாவம், எவனோ ஒரு கிறுக்கு பையன் உள்ள குளத்துல குளிக்கும் போது தலையில கள்ள தூக்கி போட்டிருக்கான். மாட்டிக்கிட்டான் மர்ம நபர். ஆமா, இது அதுக்கு நீ கேக்குற? இந்த தம்பி காலையில குளிச்சுக்கிட்டு இருக்கிற போது அதோட மண்டையில கள்ள தூக்கி போட்ட அந்த கிறுக்கு பையன் நான் தான். வாடா வாடா, இஞ்சி கேப்பிலடா. எவ்வளவு இடம் இருந்தாலும் நீ எஸ்கேப் ஆக முடியாது. புடிச்சு பாரு. என் மயக்க நிலையில எனக்கு மகனா பிறந்தவனே, மண்டை உடைக்காம